கைஸ் வணக்கம். நம்ம வந்து அரசியல் வந்து சோஷியல் மீடியாவில் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்ட்ரோலில் இருந்தோம். பட் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமா எனக்கே கொந்தளிச்சு போய் தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோவை போடுறேன். பட் இது வந்து அரசியல் நோக்கத்துக்காக நான் வந்து போடல. அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ நான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயம்புத்தூரில் வைஷ்ணவின்னு ஒரு லேடி வந்து தெரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த லேடி பார்த்திங்க அப்படின்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி டிவிகேலேருந்து டிஎம்கேல வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷங்கள் வந்து டிவிகேல தான் அந்த லேடி வந்து இருந்தது. ஏதோ ஒரு சில பொறுப்பில் இருந்திருக்கு டிவிகேல. ஸோ அந்த டிவிகே மூலமாக தான் அந்த லேடி வந்து டெவலப் ஆகிருக்கு. சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், சொசைட்டிலே ஆகட்டும். டிவிகே தலைவர் பேரை சொல்லிக்கிட்டு வந்து இப்போ வீடியோ போட்டிருக்கு இல்லையா டிஎம்கேக்கு. ஸோ அதே மாதிரி வந்து டிவிகேக்கும் வந்து வீடியோ வந்து போட்டுட்டு சோஷியல் மீடியாவில் நம்ம பிரபலம் ஆகணும், ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும், ஒரு அமைச்சர் ஆகணுன்ற ஒரு வெறியோடு வந்து அந்த லேடி வந்து சுற்றிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். வேறு எங்கேயும் கிடையாது, சோஷியல் மீடியாவில் சுற்றிட்டுருக்கு. ஸோ நான் இவ்வளோ நாள் வந்து அந்த லேடியோட ஆக்டிவிட்டி பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு ஆக்ரோஷமாக இந்த வீடியோ போடணும் அப்படின்னு பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த லேடி வந்து ஒரு எஜுகேட்டடான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பாலிடிக்ஸில் இருக்குது அப்படின்னா எஜுகேட்டடாக வந்து நடந்துக்கணும். ஃபஸ்ட்டு பாலிடிக்ஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். நீ வந்து டிவிகேல இருந்த ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து நீ இப்போ வந்து டிவிகேலேருந்து விலகி டிஎம்கே போயிருக்க. ஸோ ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக நீ வந்து டிவிகேலேருந்து விலகி டிஎம்கேக்கு வந்திருக்க. ஸோ நீ வந்து டிவிகேல இருக்கும்போது என்னென்ன துயரங்கள் நீ எதாவது சந்திச்சியோ, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையை சந்திச்சியோ, வேறு யாராவது பர்சனல் ரீசனுக்காக யாராச்சும் ஒன்று எதாவது டிவிகேல எதாவது பண்ணாங்களா? ஸோ அதை வந்து நீ வந்து ஓப்பனாக வந்து மீடியா முன்னாடியோ இல்லை ஃபேஸ் டு ஃபேஸோ நீ அதை வந்து நீ வந்து பதிவு பண்ணு. அதை விட்டுட்டு நீ வந்து டிஎம்கேல பெரிய போஸ்டிங் எனக்கு கிடைக்கணும், எனக்கு எம்எல்ஏ போஸ்டிங் கிடைக்கணும், எனக்கு அமைச்சர் போஸ்டிங் கிடைக்கணும்ன்ட்டு நீ வந்து இவ்வளோ ஒரு தரக்குறைவாக வந்து அந்த வீடியோவை பாருங்கள். நான் இப்போ போடுறேன், அந்த வீடியோவை பாருங்கள். சார் எல்லாம் ரெடி. பெரிய தலைவலி முடிஞ்சது, போய் நம்ம வேலையை பார்ப்போம். கால் ஷீட் அமைந்தது, காட்சி முடிந்தது. சினிமாவில் அரசியல், அரசியலில் சினிமா. மாய பிம்பங்கள் நிலைப்பதில்லை. பார்த்தீங்களா அந்த வீடியோ? உங்களுக்கே எவ்வளோ கோபம் வருதா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இப்போ தான் வந்து கரூரில் வந்து அவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்து இன்னும் அவங்க வீட்டில் வந்து மனசில் இருக்கக்கூடிய புண்ணு வந்து இன்னும் ஆறாமல் இருக்குது. நீ வந்து இவ்வளோ நாள் விட்டு திரும்பி வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பிணங்கள் அடக்கி வச்ச பாக்ஸ் வந்து ரோட்டில் வந்து போகிற மாதிரி என்ன வீடியோ இதெல்லாம் போட்டுட்ருக்க? நீ பிணத்தை வச்சு அரசியல் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் பிணத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறதெல்லாம் வந்து இதுவேலாம் பார்த்ததில்ல. ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான விஷயம் இது வந்து. இந்த மாதிரி வந்து இவ்வளோ மோசமான ஒரு துயரம், இதை வச்சு கூட நீங்கள் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னா நீ வந்து உண்மையிலே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து உன்னெல்லாம் வளர விட்டோம் அப்படின்னா நீ வந்து உன்னோட வளர்ச்சிக்காக, உன்னோட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸுக்காக நீ எதை வச்சு வேணாலும் அரசியல் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து இந்த வீடியோ மூலிமா தெரிய வருது. இவ்வளோ மோசமான ஒரு அரசியல் பண்ணணுமா? எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு இல்லையா? நான் வந்து அரசியலை பற்றி பேசலை, யாரையும் வந்து நான் சப்போர்ட் பண்ணி பேசலை. டிவிகேக்கு சப்போர்ட்டாவோ இல்லை டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை டிஎம்கேக்கு சப்போர்ட்டாவோ டிவிகேக்கு ஆப்போசிட்டாவோ நான் பேச கிடையாது. இந்த வீடியோவை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். டிஎம்கேவை பற்றி எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, அது மூலிமா நீ ப்ரொமோட் ஆகிவா, அதன் மூலிமா நீ ஷைன் ஆகு. இவ்வளோ தரக்குறைவாக வந்து அந்த கரூர் விஷயத்தை வந்து இவ்வளோ தரக்குறைவாக நீ சித்தரிச்சிருக்க. எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா இது? உன்னோட சுயநலத்துக்காக வந்து டிவிகேவை வந்து டவுன் பண்ணுற, டிஎம்கே வந்து யூஸ் பண்ணிக்கிற. ஸோ இது எல்லாமே வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வந்து இந்த மாதிரி சுயநலவாதியான ஆட்களை வந்து கண்டிக்கணும். ஏன்னா வந்து டிஎம்கே மாதிரி ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கால கட்சி, எத்தனையோ தொண்டர்கள், எத்தனையோ வந்து தலைவர்கள் வந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி கட்சியை இவங்க மாதிரி ஒரு தற்பெருமை தான் முன்னேறணுன்றதுக்காக டிஎம்கேவை வச்சுட்டு வந்து டிஎம்கேன்ற பேரை சொல்லிக்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அவ பேர் வந்து டிஎம்கேக்கு வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக வந்து ஸ்டெப் எடுக்கணும்.
இந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் விட்டோம் அப்படின்னா இன்னும் மோசமான அரசியல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கட்சி புது கட்சி வந்துச்சுன்னா டிஎம்கே விட்டு அந்த கட்சிக்கு போயிட்டு டிஎம்கே வந்து தரக்குறைவாக இந்த மாதிரி சித்தரிப்பாங்க, கண்டிப்பாக சித்தரிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான அரசியல் வந்து தயவு செஞ்சு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அலோவ் பண்ணக்கூடாது. இதுக்கு சும்மா வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோனை வச்சுட்டு நீ வீடியோ போட்டு அரசியல் பண்ணிட்டு இருந்தால் நீ பெரிய அரசியல்வாதி ஆயிடுவியா? உண்மையிலே வந்து நீ நல்ல ஒரு சோஷியலிஸ்ட்னா, நீ ஒரு நல்ல ஒரு பொலிட்டிஷியன்னா போ, அவங்க கரூரில் இறந்தவங்க வீட்டுக்கு போ, அவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணு, அவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச ஆறுதலை பண்ணு. அதை விட்டு நீ இவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்க. என்ன வீடியோ அதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன வயசு பசங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி மோசமான ஒரு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியாவை ரொம்ப கேவலமாக்குறீங்க உங்களை மாதிரி ஆட்கள் தாங்க. ஸோ அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா நியாயமான அரசியலை பண்ணுங்கள். அது நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, நியாயமான அரசியலை பண்ணுங்கள். உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சுன்னா நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி மோசமான ஒரு வீடியோ போடுறது, சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரிலாம் வீடியோஸை போட்டு சோஷியல் மீடியாவை அசிங்கம் பண்ணாதீங்க.